ஒளியியல். இங்கிலீஷில் என்னது? சவுண்டு. நேற்று பார்த்தோமா ஒளி, சரி இந்தலியா பார்த்தோம், இந்தலி ரைட். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு எனர்ஜி. இதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு பொருளை பார்க்க முடியும், கரெக்டாக? அது மாதிரி இந்த ஒளி சவுண்டு, இது எனர்ஜி. சவுண்டு எனர்ஜி தான். எதோட எனர்ஜி சார் அப்படின்னாக்கா, ஒரு பொருள் இருக்கு இல்லையா, பொருள் எதால் ஆனது? சின்ன சின்ன பருப்பொருள், மாலிகுலு, ஆட்டம், இதனால் ஆணுச்சு, ஓகேவா? அந்த பொருளில் இருக்கக்கூடிய மாலிகுலு அல்லது ஆட்டம் இது என்ன பண்ணுது? அதிரும், வைப்ரேட் ஆகும். வைப்ரேஷன் என்ன அர்த்தம்? தமிழில் அதிர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருங்க கதிரவன் சொல்லுங்கள். வெரி குட் மணிகண்டன், வெரி குட். நீங்கள் சொல்லுங்கள். ரைட். அப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? சவுண்டா? என்ன நடக்குன்னா, என்னோடய தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய வேக்கல் கார்டு ஒரு 2 பேப்பர் மாதிரி இருக்கும், அது வழியாக காற்று உள்ளே பூந்து வரும்பொழுது இந்த பேப்பர் என்ன பண்ணும்? குரல் நான்னு சொல்லுவாங்க, அது அதிரும். அந்த அதிர்வை இந்த கேஸ் இருக்குல்ல, அதெல்லாம் என் வாயிலிருந்து உங்கள் காது வரைக்கும் இருக்கக்கூடிய வளிமண்டலம். நம்ம எதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம்? வளிமண்டலம். வளிமண்டலம்னா என்ன? டிரான்ஸ்லேஷன் சொல்லாதீங்க. வெரி குட், பரவாயில்ல. ஆனால் ஓகே. என்னது அப்படின்னா, அட்மாஸ்பியர்னா என்ன கதிரவன்? காற்றுனா தப்பு, அதான் அட்மாஸ்பியர்ன்ட்டிங்க, வேறு பேர் சொல்கிறீங்க. கேஸ் மெட்டீரியல், வாயு நிலையில் இருக்கக்கூடிய பொருள் பூமி மேலே இருக்குது, அதான் என்னது? வளிமண்டலம், ஓகேவா? ரைட். பூமி மேலே இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வளிமண்டலத்தில் உள்ள மாலிகுலா நானும். அப்போ நான் பேச என் வாயிலிருந்து தொண்டைக்குழியிலேருந்து கேஸ் வரும், அந்த கேஸ் அதிரும். ப்ளஸ் உங்கள் காது வரைக்கும் அந்த வளிமண்டலம், காதுக்குள்ளே வரைக்கும் இருக்குது வளிமண்டலம், அது வரைக்கும் அதிரும். என் வாய்க்கு வெளியில் இருக்கக்கூடிய கேஸ் ஆட்டம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும், அதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆட்டம் பின்னாடி போயிட்டு வரும். இப்படியே உங்களோட காது வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸ் என்னாகும்? முன்னாடி. இதில் உள்ளதை இதை அப்சர்வ் பண்ணிக்க, இதில் உள்ளதை இதை அப்சர்வ் பண்ணிக்க, எல்லாமே என்னாகும்? டூ அண்ட் ப்ரோ, பின்னாடி போகும். இப்போ கடைசியில் உங்களோட காது இயர் ட்ரம் இருக்கும் காதுக்குள்ளே, அதில் போய் டங்கின்னு மோதும். சரியா? இயர் ட்ரம்னு சொல்லுவாங்க, ஜவ்வு கிடையாது, இயர் ட்ரம். ஜவ்வுன்னு வச்சுக்கலாம். அதில் போய் மோதும். அப்படி இதில் மேலத்தில் தட்டுறோம்ல, அது மாதிரி மோதும். அது அந்த வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போ காதோட வேலை என்ன? பொருளோட வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணுறவர், அதானது காதோட வேலை. அது எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுவோம்? சத்தம். அதுக்கு பேர் தான் நம்ம கொடுக்குற வேலை என்னது? வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல் தான் சத்தம். அப்போ நல்லா ஒரு விஷயம் நீங்கள் காது கொடுத்து கேட்கணுன்னா என்னென்ன வேணும்? வைப்ரேஷனை உருவாக்குற பொருள் வேணும். அந்த வைப்ரேஷனை எடுத்துகிட்டு வரதுக்கு நடுவில் என்ன வேணும்? ஊடகம் வேண்டும். ஏன்னா ஆட்டம் என்ன ஆகணும்? வைப்ரேட் ஆகணும். அப்புறம் நல்ல காது இருக்கணும், இயர் ட்ரம் நல்லா இருக்கணும். அந்த இயர் ட்ரம்முக்கும் மூளைக்கு நடுவில் நரம்பு இருக்குல்ல, லிங்க்கு, அது சேதம் இல்லாமல் இருக்கணும். மூளையில் இருக்கு இல்லையா, இயர் ட்ரம்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுதில்ல மூளையில், அந்த பாட்டு அது சேதம் இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காது கேட்கும். இதில் ஏதாவது ஒன்று டேமேஜ், நான் ஆகுன்னு வாயை அசைக்கிறேன், ஆனால் என் தொண்டை என்ன பண்ணல? வைப்ரேஷனை உண்டு பண்ணல. அப்போ என்ன உங்களுக்கு சத்தம் கேட்குமா? கேட்காது. அது ஒன்று. நடுவில் வளிமண்டலம் இல்லை, நான் பேசுகிறேன் ஆனால் வளிமண்டலம் இல்லை, சத்தம் கேட்குமா? கேட்காது. அதான் ஒளி ஊடுருவ வளிமண்டலம், அதாவது ஊடகம் தேவை. ஒளி ஊடுருவ ஊடகம் தேவை. எங்கே நேற்று காணோம்? பயங்கரமான வேலையா? ஊடகம் வேணும், ஓகேவா? அல்லது இயர் ட்ரம் சரியில்லை, அப்பயும் காது கேட்காது. அல்லது இயர் ட்ரம் நல்லா இருக்குது, காதலன்னு நரம்புக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்பு, அது ஏதாவது பிரச்சனை, கேட்காது. அல்லது மூளை அப்சர்வ் பண்ணதில் அந்த சவுண்டை, அந்த பாட்டு பிரச்சனை இருந்தாலும் அப்சர்வ் பண்ணாது.
இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சத்தம் கேட்காது. ஓகேவா? சரி, அப்போ ஒலி சவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வைப்ரேஷன் ஆஃப் மாலிக்யூல். பொருள் என்ன ஆகுது? முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். பொருள் இயங்குச்சுனாக்கா அந்த அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன? ஒரு பொருள் இயங்கும் பொழுது அதுக்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? இயக்க ஆற்றல். இங்கிலீஷில் என்ன? கைனடிக். கதிரவன், வெரி குட். எந்த ஸ்கூல் படி? இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா படிச்சு? இங்கிலீஷ் மீடியம். தமிழ் எப்படி கற்றுக்கிட்டீங்க எவ்வளவு? அப்படியா? வெரி குட். கைனடிக், இயக்க ஆற்றல். அப்போது பொருளின் இயக்க ஆற்றல் தான் என்னது? சவுண்டு. பொருள் அது இருந்தால் நம்ம மூளை அதை எப்படி அப்சர்வ் பண்ணிக்கும்? சவுண்டாக உணருது. எப்படி உணருது? சவுண்டாக உணருது. ஓகேவா? மணிகண்டன் புரியுதா? அவ்வளோதான். என்ன சவுண்ட்? இதெல்லாம் இந்த பேசிக்கெலாம் நல்லா புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீ டாக்டர்கிட்ட போகிற ஏதோ பிரச்சனைனா என்ன பண்ணலாம்? இப்போ இதுதான் பிரச்சனையாக இருக்குது, நீ என்ன பண்ணலாம்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் நீ முடிவு பண்ணிக்கக்கூடாது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண அப்படின்னா கரெக்டாக அதுவாக தான் இருக்கும். ஓகேவா? என்னென்னு ஏதுன்னு தெரியாமல் அப்புறம் போய் சாமியை கும்பிட்றது, அந்த சாமியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நம்மளை இருந்தால் தான் பண்ணுறதுக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒளி உருவாதல். ஒளி உருவாகணுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணுமா? பொருள் வைப்ரேட் ஆகணும், அதுக்கு ஆற்றல் வேணும். அது விட்டுருங்க. வெரி குட், வெரி குட். ஒளி உருவாகணும்னா பொருள் வைப்ரேட் ஆகணும், அதான் ஒளி. சரியா? ரைட். ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தும் பொழுது ஒளி உருவாகிறது. ப்ராக்டிக்கலாக மாற்றி வச்சுக்கோங்க. அந்த கேள்வி எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டலாம். இதை புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ ஒளியோட சவுண்டு எவ்வளோன்னு பார்த்தோம். லைட்டோட ஸ்பீடு, அது ஃபேக்ட்டு மனப்பாடம் பண்ணிக்க. 3,00,000 km/s. அது மாதிரி ஒளியோட வேகம் எவ்வளவு? 340 m/s. இது ஃபேக்ட்டு. இதில் வந்து கான்செப்ட் கேட்பான், பார்ப்போம். இப்போ இடி, மின்னலுங்கிறது என்னது? லைட்டு. இடிங்கிறது என்னது? சவுண்டு. கேட்பாங்க கொஸ்டின். கான்செப்டுவலாக கேட்கணும்னா அது எந்த எக்ஸாம் வேணாலும், யூபிஎஸ்சி ஐஏஎஸ்லேருந்து போலீஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, கேட்பான். கான்செப்டுவலாக கேட்கணும் அப்படின்னா அதை கேட்பான். ஃபேக்டாக கேட்கணும்னா இதை கேட்டுருவான். ஒளியோட வேகம் எவ்வளவு? இந்த ஒளியோட வேகம் எவ்வளவு? கான்செப்டுவலாக கேட்கணும் அப்படின்னாக்கா இடி, மின்னல் ரெண்டும் ஒரே நேரத்தில் உருவாகுது. பட் மின்னல் நம்மளை ஃபஸ்ட்டு வந்துச்சு 41 கொஞ்சம் சராசரியாக இருக்குது. 330 போட்டிருக்கு. அதை விட்டுருங்க, பேசிக்கும். 340 சராசரியாக போட்டுருக்கு. 8 மீட்டர் தானே, அதை விட்டுருங்க. புக்கில் இருக்கிறத பிடிச்சிக்கோங்க. புக்கிலேயே பாருங்கள், ஒவ்வொன்றும் போட்டிருப்பான். ஓகேவா? ஆமாம். அதெல்லாம் விட்டுருங்க. புக்கில் வரதை மட்டும் எடுத்துக்கங்க. கூகுளில் உள்ளது கேட்க மாட்டான், புக்கில் உள்ளது தான் கேட்பான். சரியா? புக்கில் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று போட்டிருப்பான். இடத்துக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். சரி, நான் என்ன கேட்க வந்தேன்? நடுவில் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? கான்செப்டுவலாக கேட்கணுன்னா இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் தான் உருவாகுது. சரியா? மின்னல் நம்மளை ஃபஸ்ட்டு வந்து சேர்ந்துருது, இடி ஏன் தாமதமாக வருது அப்படின்னு கேட்பான். அல்லது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு நம்மளை சேரும், அதுக்கான காரணம் என்னன்னு கேட்பான். எது ரெண்டில் ஃபஸ்ட்டு வரும்? நமக்கு மின்னல் தான். ஓகேவா? என்ன காரணம்? வேகம். பெர்சனில் 3,00,000 km பூமி 7 ரவுண்ட் அடிச்சிடும். இவர் என்ன பண்ணுவார்? வெறும் 340, அரை கிலோமீட்டர் கூட டச் பண்ணியிருக்க மாட்டார் ஒரு செகண்டில். யார்? சவுண்டு. அதுதான். புரிஞ்சதா? ரைட். இன்டர்வியூ வரைக்கும் உங்களுக்கு இது எஃபெக்ட் ஆகும், பார்த்துக்கங்க. ஒரு பொருளின் முன்னும் பின்னும் இயக்கம் தான் என்னது? அதிர்வு. பேசணுமாங்க? அது வேணால் ஒரு பொருள் முன்னாடி பின்னாடி போயிட்டோம். இப்போ ஸ்கூல்லலாம் பெல் அடிக்கிறாங்களா? சத்தம் கேட்குதா? அங்கே என்ன நடக்குது? அந்த மெட்டல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மாலிகுலாம் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷனை யார் அப்சர்வ் பண்ணிக்குவா? யார்?
ஸ்டூடெண்ட்ஸா? வளிமண்டலம் அந்த பெல்லை சுற்றியில் இருக்கக்கூடிய கேஸ்லேருந்து நம்ம காது வரைக்கும் இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல, அதான் வளிமண்டலம். அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த மாலிகுலாம் வைப்ரேட் ஆகும். அது போய் எங்கே அடிக்கும்? இயர் ட்ரம்மில் அடிக்கும். இயர் ட்ரம் அதை வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணி அந்த இது மாதிரி மேலெல்லாம் அடிக்கிறாங்களே மேளம், அந்த போர் முரசு அடிக்கிறாங்களே அதனுள்ள அது மாதிரி இயர் ட்ரம் அதிரும். அதை யார் அப்சர்வ் பண்ணிக்குவா? நரம்பு அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போகும். என்னவா எடுத்துகிட்டு போவோம்? என்னவா? நரம்பு மண்டலத்தில் தகவல்கள் எவ்வாறு பரிமாறப்படுது? எலக்ட்ரான் தான் ட்ராவல் எடுத்துகிட்டு போகும். சரியா? எலக்ட்ரான்ஸ் தான் எடுத்துகிட்டு போகும். இந்த முன்னும் பின்னுமான இயக்கம் சுற்றுப்புறத்தில் உள்ள பொருட்களை அதிர்வுற செய்கிறது. புரியுதா? இதை அடிக்கிறோம், இது முன்னாடி பின்னாடி அதிருது. அதை சுற்றியில் இருக்கக்கூடிய கேஸ் என்ன பண்ணும்? அதுவும் அதிருது. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் அது ஊடகம். இப்போ வளிமண்டலம் என்ன? நான் பேசும்பொழுது வளிமண்டலம் என்னது? ஊடகம். இங்கிலீஷில் மீடியம். அது வழியாக தான் ட்ராவல் ஆகும். ஒளி, அந்த ஒளி ட்ராவலாக ஊடகம் தேவையா? தேவையில்லை. சூரியன்லேருந்து வருதா? நடுவில் யாருமே கிடையாது. இந்த ஒளி ட்ராவல் ஆகணும்னா கட்டாயம் என்ன வேணும்? ஊடகம் வேணும். ஆனால் அந்த பொருள் அதிர்வு தானே அது நமக்கு சவுண்டாக கேட்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பான். கேட்குறானா இல்லை? நீங்கள் எக்ஸாமுக்காக தயவு செஞ்சு படிக்காதீங்க. நம்ம சுற்றிலும் லைஃப்பை புரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் சும்மா ஜுஜிபி தட்டி விட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? அந்த கொஸ்டின் நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க வேணாம், வந்தால் அடிச்சிடுவீங்க. ஆனால் அப்போ இந்த எண்ணம் மட்டும் வரக்கூடாது. சும்மா குத்து மதிப்பாக போட்டாங்க வந்துச்சு. குத்து மதிப்பெல்லாம் இல்லை, நீ புரிஞ்சு வச்சுருக்கிற, அதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்க. கரெக்டா? ஆமாம். ஒளி ஒரு ஊடகம் வழியாக ஒளி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகர்கிறது. வைப்ரேஷன். இப்போ நான் பேசுகிறேன், ஒளி என் தொண்டை தானே அது ஒளி மூலம், சோர்ஸ் ஆஃப் சவுண்டு. அங்கே உள்ள வைப்ரேட் ஆகுது. அப்படியானா அது ஊடகம், வளிமண்டலம். வளிமண்டலம் வழியாக என்ன ஆகுது? அது ட்ராவல் ஆகி உன் காதல் வந்து இடிக்கும். இதுவும் தீட்டு தானே? இப்போ இதுவும் தீட்டு தானே. அவனுங்க சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தோம்னா என் தொண்டைக்குள்ளையில் இருந்தாங்க அந்த சவுண்டு உருவாகுது. எங்கே போய் இடிக்குது? உன் காதில் போய் இடிக்குது. தீட்டாப்ப அவனுக்கு சொல்கிற கான்செப்ட் படி பார்த்தா புரியுதா? ஆமாம். அதான் சயின்ஸ் பார்த்தோம்னா என்ன ஆகும்? இதுதான் பிரச்சனையே. நிறைய உண்மையை சொல்கிறேன்னா அரசியல் உண்மை. சயின்ஸை பார்த்தோம்னா என்ன ஆகுது? இவனுக்கு மூட பழக்க வழக்கம், கடவுள் எல்லாத்தையும் சொன்னோன்னே நிறைய பேர் ஓடி போயிடறானுங்க. வாசிக்கிறான்ல, அங்கேருந்தா வெளியில் வருது. அதை என்ன சுவாசிக்கிறான்? தீட்டு மண்ணாங்கட்டின்ட்டு. ஒளியின் உருவாக்கத்தில் சில செயல்பாடுகள் உதவி செய்கிறாங்க. குழந்தைங்களுக்காக செய்கிறாங்க. அந்த மாதிரி படித்து ஸ்கூலில் பண்ணியிருப்போமே, ஜாமின்ட்ரி பாக்ஸில் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீன்னு எது வைப்ரேட் ஆகுது? இந்த மாதிரி இந்த ரப்பர் வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து என்ன பண்ணுவோம்? அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு இல்லை உள்ள மெட்டல் அதில் உள்ள மாலிகுலாம் வைப்ரேட் ஆகும். நமக்கு அந்த பக்கம் டெங் டெங்னு கேட்கும். அதே தான் என்னது? வீணை வாசிக்கிறாங்களா, அந்த கம்பி தட்டினோன்னா அந்த கம்பி வேகமாக வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேஷனை வளிமண்டலம் பிடிச்சிட்டு வந்து நம்ம காதுக்கு இசையாக கொடுக்குது. மணிகண்டன் புரியுதா? ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஜாலியாக பாட்டி கதை சொல்கிற மாதிரி கேட்கணும். கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சொல்லுவான், ரொம்ப சின்சியராக பார்க்கணும், கான்சன்ட்ரேஷன் தவறக்கூடாது. இதெல்லாம் இவனுங்க இந்த டுபாகூர் பசங்க உங்களெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு பண்ணது. இது எங்களால் மட்டும்தான் முடியும், மூளை வலிமை ஜாஸ்தி, நாங்கள் தான் ரொம்ப காலமாக மந்திரத்தை மனப்பாடம் பண்ணோம், ஸோ உங்களாம் முடியாது, நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக பயன்படுத்தினது. ஓகேவா? ஜாலியாக கவனிச்சிங்கன்னா மண்டையில் உட்காந்து. ஆமாம். நெகிழிப்பட்டையை இழுத்து விடும்பொழுது அதுக்கு ஓகே லேசான ஹம்மி அந்த இந்த கதையை சொல்கிறானுங்க. அது வேண்டாம், விட்டுருங்க. அதேமாதிரி பெல் அடிக்கிறாங்களா, அதெல்லாம் இதில் உள்ளது வைப்ரேட் ஆகும். அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். தட்டுறீங்களா, டைங்கன்னு சத்தம் கேட்கும். அதெல்லாம் ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படும் பொழுது என்ன அது எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம். சும்மா படிச்சுக்கங்க ஒரு தடவை. புக்கு என்னென்னு சொல்லிட்டோம்னாம்மா உங்களுக்கு? புக்கு என்னென்னு சொல்லிட்டேன்னா சரி சொல்கிறேன், இன்றைக்கி கேட்டுட்டு போங்க போகிறப்ப. ஒளி பரவுது. ஒளி பரவுன்னா என்ன வேணும்? ஊடகம் வேணும். அது சும்மா படிச்சுக்கங்க, அவ்வளோதான். இங்கே சொல்கிறாங்க,
ஒரு கண்ணாடி கொண்டு போட்டாச்சு, ஒரு உள்ள செல்ஃபோன் வச்சாச்சு. நார்மலாக இருந்தது, செல்ஃபோன் உள்ளே ரிங் ஆச்சுனாக்கா வளிமண்டலத்தில் ட்ராவல் ஆகி இதுலேயும் வைப்ரேட் ஆகி லைட்டாக கேட்கும் நமக்கு சத்தம். அதை உள்ளுக்குள்ளே வெற்றிடமாக்கிடுறோம். வெற்றிடம்னு நடத்த இங்கிலீஷில் வேக்கம். உள்ளே உள்ள காற்றெல்லாம் உறிஞ்சிட்டோம். அங்கே உள்ளே ரிங் ஆச்சுன்னா நமக்கு கேட்காது. ஏன்னா உள்ளே என்ன கிடையாது, பொருள் எதுவும் இல்லை. நார்மலாக இருக்கும்பொழுது என்ன ஆகும், உள்ளே வளிமண்டலம் இருக்கா, இதோட சத்தத்தை வளிமண்டலம் அப்சர்வ் பண்ணி கண்ணாடியிலேருந்து போதும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியோட வைப்ரேஷன் யார் அப்சர்வ் பண்ணுவான், இந்த வளிமண்டலம் அப்சர்வ் பண்ணி நம்ம காது கொண்டு வந்து சேர்த்து. உள்ளே வேக்கமாயிருச்சு, அப்போ இதோட அதிர்வை யார் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க, உள்ள வளிமண்டலமே இல்லையே. அப்போ கண்ணாடி கடத்தப்படாது. கண்ணாடி கடத்தப்படனா வெளியில் வராது, வெளியில் வரலாம் நமக்கு கேட்காது. ஸோ ஒளி வெற்றிடத்தில் பரவாது. தாமஸ் ஆல்வா எடிசன் யார் இவர், பல்பு கண்டுபிடிச்சோன்னு சொல்லிக்கிறானுங்க, இல்லைன்னு சொல்கிறானுங்க. அது நிறைய தேடிட்டாருன்றானுங்க. ஆமாம், டெஸ்ட்லா தான் அதை கண்டுபிடிச்சாருன்றாங்க. சரியா, ஒளிப்பதிவு சாதனம், ஒளியை பதிவு செய்யக்கூடிய சாதனம். பழைய படம்லாம் பார்த்துருப்பீங்க, இப்படி ஒரு தட்டு மாதிரி இருக்கும், பதிவாகிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, கிராம ஃபோன் நினைக்கிறேன் அதுக்கு பேர். ஃபோன்னா சவுண்டு, ஒரு சின்ன ஒரு ஊசி மாதிரி அது மேலே வைப்பானுங்க. இது சுத்தம், சுத்த என்ன ஆகும், சவுண்டு ரிலீஸ் ஆகும். அதுதான் மாறி 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 மாடுலேட் ஆகி எங்கே வந்துருச்சு, இப்போ டிஜிட்டலாக மாறி இருக்குது. சவுண்டெல்லாம் கம்ப்யூட்டரில் என்னவா மாறிடுது, டிஜிட்டலாக உட்காந்துருக்கு. ஆமாவா, டிஜிட்டல்னால் என்ன கதிரவன், கம்ப்யூட்டரில் எப்படி ரெக்கார்ட் ஆகும், எல்லாமே 01010001 டிஜிட்டாக தான் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் டிஜிட்டல். அங்கங்கே எதில் கிளாஸில் சொல்லியிருப்பேன். அப்படி மருவி அங்கே வரைக்கும் வந்துருக்கு. முதல் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்கலாம். யார், தாமஸ் ஆல்வா எடிசன். ஒளியின் வேகம், வெலாசிட்டி. அதுதாங்க டிஜிட். நம்ம எல்லாமே என்ன ஆயிடுது, பணம் எங்கே இருக்குது, கம்ப்யூட்டரில் தான் இருக்குது. என்னவா இருக்குது, ஹார்ட் கரன்சியாக இருக்கா, டிஜிட்டலாக. உன் பேர் அங்கே அப்படி தான், ஃபோட்டோ டிஜிட்டலாக தான் இருக்கும் கம்ப்யூட்டரில். 0101 தான் பதிவாகிருக்கும். உன் மூஞ்சி, உன் ஃபோட்டோ, நீ என்ன ரெக்கார்டு கொடுத்தாலும் அங்கே அப்படி தான் ரெக்கார்ட் ஆகும், ஹார்ட்டாக இல்லை வெளியில். அது மாதிரி உன் பணம் நீ இவ்வளோ சம்பாரிச்ச அப்படின்னு எதில் இருக்கும், டிஜிட்டலாக இருக்கும். அதான் டிஜிட்டல் இந்தியா. இப்போ பேப்பர் யூஸ் பண்ணுறதுலாம் தேவையில்லை இனிமேல் ஃப்யூச்சரில். சைபர் செக்யூரிட்டி அது வேறு, செக்யூரிட்டி வேறு. ஏன்னா என்னது, அங்கே எதுவுமே எவிடன்ஸ் இருக்காது நமக்கு, டிஸ்டன்ஸு கம்மி. அமெரிக்காவிலேருந்து என்ன பண்ணலாம், நம்மளை இங்கே கொள்ளையடிக்கலாம் ஆன்லைனில். அதனால தான் சைபர் கிரைம். அது மாதிரி அது வேண்டாம், நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராக இருந்தால் இந்த பேர் படிப்பார். நீங்கள் மேலோட்டமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. சரியா, உன்னை பற்றி தெரியணும், இதுதான்ப்பா டிஜிட்டல் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சால் அதே பெரிய விஷயம். அதான் கொஸ்டினாக வரும் ஐஏஎஸ் கொண்டு. அப்படின்னா என்னென்னு தெரியாமல் அந்த வார்த்தையை பயன்படும். டிஜிட்டல் இந்தியா என்னடா டிஜிட்டல் இந்தியா கேட்டால், கம்ப்யூட்டர் படித்தவனே கேட்டோம்னா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சரி புரிஞ்சு படிப்பேண்ணா, நாலேஜ் டெஸ்ட் அவங்க லெவல் தெரியும் எனக்கு. நான் எதுக்கு கேட்குறேன்னா புரிஞ்சு படி அப்படிங்கிறதுக்காக கேட்பேன். மற்றபடி நான் தான் அறிவாளிங்கிறதுக்காக கேட்க மாட்டேன். எனக்கு வேலை என்னது, நம்ம மக்களெல்லாம் புரிஞ்சு படிக்க வைக்கணும், புரியணும். புரிஞ்சால் தான் என்ன நல்ல சமூகமாக உருவாக முடியலாம், கஷ்டம். சரி, அங்கே பார்த்தது தான் ஒளியின் வேகம், வெலாசிட்டி, வீணா வெலாசிட்டி. இதோட சமன்பாடு n. அங்கே பார்த்தோம்ல, இதே ஃபார்முலா எங்கே பார்த்தோம், லைட்டுக்கு பார்த்தோமா, இதே ஃபார்முலா பார்த்தோம். சரியா, இது வந்துட்டு இது வந்து என்னது, இது 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 என்னது, வேவ் லென்த்தா இதானே, லேம்டானா வேவ் லென்த் தானே, இன்ட்டு நம்பர் ஆஃப் வேவ்ஸ். வேவ் லென்த்து இன்ட்டு நம்பர் ஆஃப் வேவ்ஸ், அதான் என்னது. ஆமாம், அங்கே போடுறோம். இங்கே என் என்பது அது என் தான் அதிர்வெண்ணா. ரைட், சரியாக போச்சு. அதிர்வெண் பர் செகண்டில்
எத்தனை அலை கிராஸ் ஆகுது அப்படிங்கிறது. இங்கேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க சார், எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கலாம். அதே தாங்க. இது வந்து அலை நீளம், வேவ் லென்த். ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாரு, இதுதான். இது டைன் அடிக்கிறோம், இந்த இடத்துல உள்ள மாலிகுலாம் நான் முன்னாடி அது வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும், முன்னாடி போயிட்டு பின்னாடி வரும். அப்போ இங்கே உள்ளது என்ன பண்ணும், அதே மாதிரி முன்னாடி வந்துட்டு பின்னாடி போகும். இப்போ இது ரெண்டு ஒன்று சேருதா, சேரும்பொழுது தானே ஆகும், அங்கே சுருங்கும். இதை வந்துட்டு நம்ம சிஸ்டமில் இதில் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது கீழே போகும், இப்படி ரெக்கார்ட் ஆகும். ஆம்ப்ளிஃபையர் இருக்குல்ல, ரெக்கார்ட் ஆகும். சவுண்டு அதிகமாக பண்ணால் மேலே போயிட்டு வரும், அப்படி போயிட்டு வரும். சரியா, அந்த மாதிரி வரும். இங்கே இருக்கா, இங்கே அது இருக்கா, இங்கே இருக்கும், இந்த பாருங்க இங்கே இருக்கும், இங்கேப்பா அந்த அங்கே வருது பாருங்க இங்கே. ஆனால் இது வந்து என்னது, நம்ம பேசக்கூடிய மாலிகுல் முன்னாடி பின்னாடி அதிரும். பட் அதுதான் என்ன பண்ணுது, இப்படி ரெக்கார்ட் பண்ணும். முன்னாடி போகிறது இதுனா பின்னாடி வர்றது, திரும்ப இங்கேயே வரணும். ஒரு வேவ்னா அர்த்தம், இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு வேவ், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வரணும். அதே இங்கே பார்த்தீங்கன்னா மாலிகுல் முன்னாடி பின்னாடி அதிரதில் அது எப்படி பண்ணலாம், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே போயிட்டு ரிட்டன் இங்கே வந்துட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு ரிட்டன் இங்கே வரணும். அதான் ஒரு வேவ். இப்போ இந்த இடம் தான் வச்சுக்கோங்க, இங்கே போயிட்டு ரிட்டன் திரும்ப அங்கேயே வரும், திரும்ப அங்கே போயிட்டு ரிட்டன் இங்கே வரும். அது இங்கே சரியா, இங்கே மாலிகுல் இங்கேருந்து முன்னாடி போயிட்டு ரிட்டன் வருது. இது எப்படி இருக்கும் பாருங்க, இங்கேருந்து இங்கே போயிட்டு ரிட்டன் இங்கே வரும், இங்கே ரெக்கார்ட் ஆகும் பொழுது. அடுத்தது பின்னாடி இப்படி போயிட்டு இங்கே வருது, அப்போ என்ன பண்ணாது, மேலே போயிட்டு கீழே வரும். ஒரு சைக்கிள் முடிஞ்சுதா, இங்கேருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு சைக்கிள். அப்போது பொருள் இங்கேருந்து முன்னாடி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப இங்கே போயிட்டு இங்கே வரும். இதுதான் ஒரு சைக்கிள், ஒரு வேவ். சரியா, ஒரு வேவ். ஃப்ரீக்குவென்சினா என்னென்னு பார்த்தோம், அதிர்வெண், ஒளியில். அங்கேயே பார்த்தோமா, அது பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அது பார்க்காம இங்கே வந்தீங்கன்னா புரியாது. ஆனால் ஒன்ஸ் எல்லா சப்ஜெக்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன்னை யாரும் அசிக்கவே முடியாது. நீ எங்கே போய் எழுதினாலும் நீ தான் டாப் மார்க் எடுப்ப, எழுதி வச்சுக்கோ. ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி. அதுக்கு மண்டக்கணம் வந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடுவோம். அழிஞ்சு போயிட மாட்டான். நீ வந்து ஒன்ட்ட கெப்பாசிட்டி இருக்கும், இமயமலை ஏறுற அளவு கெப்பாசிட்டி இருக்கும். மண்டக்கணம் வந்துச்சுனாக்கா நீ ஏற்காடு தான் ஏறுவ. புரிஞ்சுதா? டாப் நம்ம சமூகத்தில் அவ்வளோ போயிடலாம். இங்கே இமயமலை எவ்வளோ ஹைட்டு, 9 கிலோமீட்டர் ஹைட்டு. ஏற்காடு வெறும் கடல் மட்டத்துலேருந்து வெறும் 1500 மீட்ரு, 1.5 கிலோமீட்டர் தான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து ஈஸியாக கரெக்டாக நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணி போயிடுவானுங்க. அங்கே போனோன்னா அவ்வளோதான், தலைக்கணம் வந்துடும், அவ்வளோதான், ஸ்டாப் அங்கே. ஆமாம், இருக்கான் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் அதுக்கு மேலே சம்பாதிக்கணும். டெப்டி கலெக்டர் நேரம் வந்துட்டு கலெக்டர்லாம் இருக்கணும். அவன் சாதாரண ஒரு 1.5 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கிறான். கவர்மெண்ட் வேலை தான். சரியா? ஆமாம், அவ்வளோதான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட் தான், அவன்லாம் நான் கூப்பிட்றது கூட இல்லை, இப்படி பேசுகிறது கூட இல்லை. அது சரி, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் இங்கேயே போயிடுவேன். இப்படி தாங்க ரெக்கார்ட் ஆகும். சரியா? அப்படிதானே. அதேமாரி இது வந்துட்டு ஒரு எந்திர அலை. எந்திர அலை எந்திர அலைன்னா எப்படி சொல்லலாம், எந்திர ஆற்றல். சரி வரும், சொல்கிறேன். அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை சொல்கிறேன். கைனெட்டிக் எனர்ஜி சொல்லாமா, இயக்காற்றல். கைனெட்டிக் எனர்ஜி, இயக்காற்றல். மெக்கானிக்கல் எனர்ஜி. எந்திர அலை என்னென்ன அர்த்தம், மெக்கானிக்கல் எனர்ஜி, ஆற்றல். மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கு அப்படின்னாவே பொருள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? மெக்கானிக்கல் வேணும்னு அர்த்தம், அங்கே பொருள் இருக்குன்னு அர்த்தம். இங்கே பொருள் தானே வைப்ரேட் ஆகுது. அப்போது ஒளி அலை ஒரு எந்திர அலை. பொருள் முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது. ஓகேவா? அதே ஒளி அலை இருக்குல்ல, கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஒலி இது எந்திர அலை கிடையாது.
இதையும் இப்படி தானே ரெக்கார்ட் பண்ணுறோம், ஒலி அலை. இது வந்து என்னது பொருள் இருக்காங்க கிடையாது. இது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ். இந்த ஒலி அலை எலக்ட்ரோ மேக்னட்டிக், பொருள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அலை இருக்குல்லே எது சவுண்டு, பொருளோட அதிர்வு. ஸோ இது வந்து என்னது எந்திர அலை. பொருள் இயங்கினால் உருவாகக்கூடிய அலை எந்திர அலை. அதேமாதிரி கடல் அலை இருக்குல்ல, கடல் அலை ஜியாகிரஃபி முடித்தவங்க சொல்லுவோம் பார்ப்போம். கடல் அலையில் என்ன நடக்கும், எல்லாமே கேள்வி, ஒவ்வொன்றும் கேள்வி. நான் சொல்லித்தரது 10, 15, 20 சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து எடுத்துக்கோங்க. இந்தியாவில் நடந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்லேருந்து போலீஸு, எஸ்ஐ, குரூப் 1, 2, இந்த கான்செப்சுவல் கொஸ்டின்லாம் சொல்கிறேன், ஃபேக்டை மட்டும் விட்டுருங்க, அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி ஒரு 70-80 வருஷமாக இந்தியா முழுவதும் நடத்தினாங்களே, வேறு ஸ்டேட்டில் கர்நாடகாவில் கூட போய் எழுதிக்கோ, இதுதான் கொஸ்டினாக இருக்கும். அது எல்லாத்தோட தொகுப்பு இது. சார் அவ்வளோ கொஸ்டினாக இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டு கொஸ்டின் ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டுனா ஈஸி, ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுதா? ரைட். என்ன கேட்டேன்? கடல் அலை, கடல் அலை அல்லது நீர் அலை, அது வேணாம். கடலில் மட்டும்தான் அலை வருமா? தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் அலை வரும். அலைனா என்னது? வேவ். அதை நான் சொல்லிடுறேன், டிரான்ஸ்லேஷன்லாம் நான் பண்ணிடுறேன். தண்ணி இருக்குது, புரிஞ்சுக்கணும். மேலே என்ன இருக்குது? வளிமண்டலம். இந்த வளிமண்டலம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அதுக்கு பேர் தானது காற்று. அதுதான் விண்டு. அட்மாஸ்பியரையும் விண்டையும் நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம், வளிமண்டலத்தையும் காற்றையும் தப்பாக யூஸ் பண்ணுறோம். சரியா? வளிமண்டலம்னா என்னது? பூமி மேலே இருக்கக்கூடிய கேஸ் மெட்டீரியல். அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அதுக்கு பேர் தானது காற்று, விண்டு. ஓகேவா கதிரவன்? ஓகே. அப்போ இந்த வளிமண்டலம் அது ஏன் நான் உருவாகுது எல்லாம் ஜியாகிரஃபியில் பார்ப்போம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும்? நகரும். அப்படி நகரும் பொழுது இந்த வளிமண்டலத்துக்கும் தண்ணிக்கு இடையேனாகும் ஒரு உராய்வு விசை இருக்கும். தண்ணி வளிமண்டலம் ஓடாமல் என்ன பண்ணும்? தண்ணி இதை தடுக்கும். இது பிடிச்சிட்டு அதையும் மீறி ஓடும். அப்போ ஓடும்பொழுது தானே அவன் தண்ணி இங்கே இருக்கும், நீர் மூலக்கூறு அப்படியே ஜங்கின்னு மேலே எழுந்திரிச்சு அப்படி கீழே விழுவும். ஓகேவா? கீழே போய் இப்படி ரவுண்ட் அடிக்கும். அதுமாரி இது விழுந்தோன்னா அவன் இங்கே இன்னொன்று மேலே ஏறிட்டு கீழே விழுவும். இப்படி ரவுண்டு மேலே ஏறிட்டு கீழே விழுவும், மேலே ஏறிட்டு கீழே விழுவும். கேள்வி இதெல்லாம். அலையின் பொழுது தண்ணி என்னவாது? இப்படி படுகடையாக நகராது, தண்ணி நகராது, அலை தான் படுகடையாக நகரும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்படியே இருக்கும். தண்ணி மூவ் ஆகாது, அலை தான் மூவ் ஆகும். ஆனால் நமக்கு எப்படி தெரியும்? தண்ணி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அலையின் பொழுது நீர் எந்த இயக்கத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. நீர் எந்த இயக்கத்தில் இருக்கும்? செங்குத்து இயக்கம், வெர்டிக்கல் மூமெண்ட், செங்குத்து இயக்கம். மேலே ஏறிட்டு கீழே விழுகும். அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், விட்றாதீங்க தயவு செஞ்சு. கடல் அலையை போய் பாருங்கள், நின்றுட்டு தண்ணி மூவ் ஆகுதான்னு பாருங்கள். தண்ணி இப்படி மேலே ஏறிட்டு கீழே இறங்கும், அவ்வளோதான். அங்கேயே தான் இருக்கும், போய் பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அலையை டிவியில் தான் அவ்வளோ கிடக்குது, நான் சொல்கிறதெல்லாம் போட்டு பாருங்கள், வந்து கேளுங்க. அந்த மேலே வேவ் தான் என்ன இருக்கும்? அப்படியே போகும். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் ஒன்று போய் பாருங்கள். கிரிக்கெட்டு, ஃபுட்பால் ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் இப்படி எல்லோரும் வரிசையாக உட்காந்துருப்பானுங்க. நீங்கள் ஸ்கூலில் கூட பண்ணியிருப்பீங்க, இந்த ட்ரில்லு, மாஸ் ட்ரில்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்படி கையை பிடிச்சிட்டு உட்கார சொல்லுவாங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு உட்காந்தோம், அடுத்த ஆள் எந்திரிச்சு உட்காரணும், அடுத்த ஆள் எந்திரிச்சு உட்காரணும். அப்படியே அப்போ என்ன தூரமாக இருந்து பார்க்குறவனுக்கு இப்படி அலை கடல் அலை ஓடுற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா மணிகண்டன்? அவன் நகர்றானா? அதுதான் தண்ணி. அவன் என்ன பண்ணுறான்? மேலே எந்திரிச்சு கீழே உட்காருவான். ஆனால் நமக்கு தூரமாக இருந்து பார்க்குறவன் எப்படி இருக்கும்? அது ஏதோ மூவ் ஆகிறோம், அலை மூவ் ஆகும், ஆனால் அவன் மூவ் ஆக மாட்டான். அதே மாதிரி தான் தண்ணி மேலே இங்கேயும் போயிட்டு வரும். அலை மூவ் ஆகும், தண்ணி மூவ் ஆகாது. தண்ணி எந்த மூமெண்ட்டில் இருக்கும்? வெர்டிக்கல், செங்குத்து, மேலே போயிட்டு கீழே. பர்பண்டிகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அலை இந்த பக்கம் ட்ராவல் ஆகுதா, அதுக்கு பர்பண்டிகுலர் இப்படி இருக்கும்.
ஓகேவா? சரி, இதான் வந்து கடல் அலை. கடல் அலை என்ன அலை? ஒரு மின்காந்த அலையா அல்லது எந்திர அலையா? ஏங்க தண்ணி மேலே போயிட்டு கீழே வருதா இல்லையா? நம்ம என்னது எந்திர அலை. ஆமாம், தண்ணி என்னது பொருள் இல்லையா? தண்ணி பொருள் தானே, ஆமாவா இல்லையா? இன்னும் ரொம்ப யோசிக்கிற, பொருள் தானே. பட் ஆனால் மூமெண்ட்டு தான் எப்படி இருக்குது? மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதையும் புரிய வச்சிட்றேன் அப்புறம். கேளுங்க. காத்தான், காற்றை விட்டுருங்க. கடல் அலைனா இது தண்ணியோட மூமெண்ட்டு தானே கடல் அலை. தண்ணியோட மூமெண்ட் எப்படி இருக்குது? வளிமண்டலம், அதாவது அலை இப்படி போகிற மாதிரி இருக்கும். சரி, அதை விட்டுருங்க. பட் தண்ணி எப்படி இருக்குது மூமெண்ட்டு? மேலே போயிட்டு கீழே வரும், கீழே போயிட்டு. தண்ணியோட இயக்கம் தான் அலையாக தெரியுது நமக்கு. அப்போ என்ன அலை அது? எந்திர அலை, மெக்கானிக்கல். என்ன சொன்னேன்? எந்திர அலைக்கு மெக்கானிக்கல் வேறு தானே சொன்னேன். மெக்கானிக்கல் எந்திரன்னா என்ன அர்த்தம்? பொருளோட இயக்கம். அது அலையாக ரெக்கார்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். நான் சொன்னது ஏன் அந்த அலை உருவாகுது? வளிமண்டலம் இப்படி ட்ராவல் ஆகுது காற்று. அப்போ என்ன, வளிமண்டலத்துக்கும் தண்ணிக்கு இடையே உராய்வு செய்யனால தண்ணி மேலே ஏறிட்டு கீழே விழும். அது நமக்கு அலையாக ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? காற்று இப்படி போகுது, அதை விட்டுருங்க. காற்றுக்கு காற்று வேறு, இந்த கடல் அலை வேறு. புரியுதா மணிகண்டன்? ரைட். அது ஒரு எந்திர அலை. நாங்கள் பொருள் வரும். ஆமாம், காற்று ஏன் உருவாகுது? சரி, அலை ஏன் உருவாகுது? அது ஓகே. காற்றுனால தண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்குது. தண்ணி மேலே போயிட்டு கீழே இறங்குறது என்ன ஆகுது? நமக்கு அலையாக தெரியும். புரிஞ்சதா? ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே கேள்வி, எல்லாமே சும்மா. ஆனால் டுபாகூர் ஒன்றுமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீ ஃபீல்டில் போகும்பொழுது உன் வேலை வித்தியாசமாக நடக்கும். இல்லை என்ன பண்ணுவோம்? தெருமாங்கோல்லாம் விட்டு மாட்டிக்கிட்டானுங்க பாருங்கள். தண்ணி நீராவியாகுது, மழை வரலன்னு தெருமாங்கோல் விட்டான். இது புரியாது. அவன் செஞ்சிருக்க மாட்டான் அந்த வேலையை, அந்த மினிஸ்டர் செஞ்சிருக்க மாட்டான். ஏதோ அந்த அரைக்குறை அறிவாளிங்க, குரூப் 1 பாஸ் ஆனவன், ஐஏஎஸ் பாஸ் ஆனவன் இருக்கான், கலெக்டரு, அவனுக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பானுங்க. அதை அவன் புரிஞ்சுக்காத தான் காரணம். சரியா? இவரு பயங்கரம் போழ்ந்து வரணும்னு போயிடுவானுங்க. அங்கே அரசியல்வாதிகளுக்கு பியூரோக்ராட்ஸ் தான் மூளையாக இருப்பானுங்க, அந்த அரைக்குறை இருப்பானுங்க. அவன் தான் இவனா சொல்லி கொடுத்துருப்பான். வேணா போய் பாருங்கள், இதான் உண்மையாக இருக்கும். சரியா? நீர் ஆவி ஆகுது. இப்போ அந்த தண்ணி மேலேனா ஆகுது, காற்று அடிக்கும், அது உரசும், அது தூக்கும், அதெல்லாம் தெரியல அவனுக்கு. இதெல்லாம் தெரியாதது தான் பிரச்சனை. சரி, அடுத்தது. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். இது காற்று அல்லது வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலையை வடிவத்தில் பரவு. இயந்திர அலையா? இப்போ தானே பேசணும். பொருளோட வைப்ரேஷன் தான் அது இதுதான் கேட்பாங்க. அடுத்தது அதன் துகள்கள். ஒரு ஊடகத்தின் துகள்கள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து. எது நடுநிலை புள்ளி? இப்போ சொன்னால இதுதான் பாயிண்ட்டு. முன்னாடி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு, பின்னாடி போயிட்டு ரிட்டன் வரும். இதுதான் ஒரு அலை. அதை நான் வேகமாக செய்யும்பொழுது இப்படி. ஓகேவா? ரைட். தொடர்ச்சியாக சீராக அதிர்வதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை எனப்படும். இங்கே உள்ள மாளிகைகள் என்ன ஆகுது? இங்கே போயிட்டு ரிட்டன் வந்துட்டு பின்னாடி போயிட்டு இங்கே வரும். இங்கே போய் மோதுதா? மோதணுன்னே இவர் என்ன பண்ணுவார்? அந்த எனர்ஜியை வாங்கிட்டு அவர் முன்னாடி போவார். இந்த மாலிகுல் பொருள் நெருக்கமாக தானே இருக்கும். அவர் முன்னாடி போய் அங்கே மோதணுன்னா அவர் எடுத்துகிட்டு அவர் அங்கே மூவ் ஆவார். உடனே இவர் ரிட்டன் வருவார். இப்படி நடந்துகிட்டே இருக்குது, வேகமாக நடக்கும். அதான் சொல்கிறாங்க, துகள்களின் இந்த தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கு பரவுது. இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு இது அப்படியே தரும், இதை எடுத்துகிட்டு அப்படியே தரும். ஓகேவா? ரைட். அதாவது ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுகிறது. புரிஞ்சதா? மனப்பாடம் பண்ணணும், அதை பண்ணவே கூடாது. அலை இயக்கத்தின் பண்புகள். ஆற்றல் மட்டுமே கடத்தப்படும், துகள்கள் இடம்பெயர்வதில்லை. துகள் எங்கேயே தான் இருக்கும், இங்கேயே இருக்கும். இவர் வந்து டம்முன்னு அடிக்கிறாரு, எனர்ஜி கொடுத்துட்றாரு இவருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு அங்கே போய் கொடுத்துட்டு ரிட்டனுக்கு வந்துடுவார். இங்கேக்குள்ளேயே தான் அது முன்னும் முன்னையும் போயிடும். கடல் அலையும் பார்த்தோமா, அதே மாதிரி தான். என்னாவது? அலை ட்ராவல் ஆகும். அலைனா ஆற்றல். கடல் தண்ணி என்ன ஆகும்? அங்கேயே தான் இருக்கும், மேலே போயிட்டு இங்கேயே தான் இருக்கும். கடலை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அப்படி போயிட்டு அப்படி இறங்கும்.
பார்க்கலாமா? இருங்க, ஏதாவது வீடியோ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. பேட்டன் ரைட்டு இதெல்லாம் சின்ன வயசுல உங்களுக்கு புரிய வச்சுருந்தானுங்கன்னா எங்கே என்னென்னமோ நடந்திருக்கும். இந்தியா ஃபுல்லாக இப்படி புரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் நேரம்? இவனுங்களாம் அந்த கதையெல்லாம் விட்டுகிட்டே தெரிய முடியாது. இவனுங்க முள் படுகையில் படுக்கிறது, அப்புறம் என்னது இந்த சோறு திங்கிறது அந்த சோறு திங்கிறது எதுவும் நடந்திருக்காது. அப்புறம் இவனுங்க தட்டில் காசு விழுகாது. அதுக்காக பண்ணி வச்சுருக்கிறானுங்க. சரி பரவாயில்ல, இப்போ மாறுங்க. ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். அலை இயக்கத்தில் திசை வேகம் அதிர்வரும் துகளின் திசை வேகத்திலிருந்து வேறுபட்டது. இங்கே பாருங்கள், அலை இயக்கத்தின் திசை வேகம் அதிர்வரும் துகள்களின் திசை வேகத்திலிருந்து வேறுபடுது. நல்லா கவனிச்சிக்கங்க. அலை, கடல் அலை இருக்குல்ல, கடல் அலை வேகமாக போகிற மாதிரி இருக்கும். பட் அந்த கடல் தண்ணி என்ன ஆகும்? அங்கேயே மேலே ஏறிட்டு கீழே இறங்கும். அதோட திசை வேகம் வேறுபடும். கடல் அலையோட திசை வேகம் வேறு, தண்ணியோட திசை வேகம் வேறு. அதான் சொல்கிறாங்க. இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, ஒரே விதமான அடர்த்தி மற்றும் துகள்களுக்கு இடையே குறைந்த அளவு உராய்வு ஆகியவற்றை பெற்றிருக்கணும். இயந்திர அலை உருவாகணும்னா என்ன பண்ணணும்? நிலைமம்னா பார்த்தோமா? எங்கே பார்த்தோம்? விதி இங்கிலீஷில் என்னது? ரெசிஸ்டன்ஸ், லா ஆஃப் இன்எர்சியா அப்படின்னு படிச்சிருந்தோம். ஒரு பொருள் தன்னுடைய நிலையை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்காது. அதோட நிலையிலே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தானே அது மாலிகுலு முன்னாடி போயிட்டு ரிட்டன் அதே இடத்துக்கு வருது. அந்த கேரக்டர் இருக்கணும் அந்த பொருளுக்கு. மீட்சித்தன்மை, எலாஸ்டிக், அதே இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணணும். அங்கேயே இருக்கக்கூடாது. போனால் அங்கேயே நின்றுக்கிட்டாக்கா என்ன ஆகாது? பின்னாடி வராது, வைப்ரேஷன் நடக்காது. அது ஒரே விதமான அடர்த்தி. இப்போ அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருந்து கத்துனா எனக்கு கேட்காது. கதவுலாம் இல்லை, கண்ணாடிக்கு பின்னாடி கத்துனா என்ன ஆகும்? கேட்காது. என்ன காரணம்? அந்த பக்கம் ஒரு அடர்த்தி, கண்ணாடி நடுவில் இருக்கல கண்ணாடி, அது ஒரு அடர்த்தி, இந்த பக்கம் வளிமண்டலம் ஒரு அடர்த்தி. அதனால் என்ன ஆகுது? அங்கேருந்து கண்ணாடி அந்த பக்கம் அப்சர்வ் பண்ணும், இந்த பக்கம் கொடுக்காது. அதான் சொல்கிறாங்க. ஊடகம் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி அடர்த்தி இருக்கணும் ஊடகம், அந்த ஒளி பரவக்கூடியது. மற்றும் துகளுக்கு இடையான குறைந்த அளவு உராய்வு விசை இருக்கணும். உராய்வு விசை அதிகமாக இருந்தால் அந்த கண்ணாடிக்குள்ளேயே ஊடகத்தில் உராய்வு விசைனா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் நகராமல் பிடிச்சி இழுக்கும் இன்னொரு பொருள், அதுதானே அது உராய்வு விசை. அப்போ உராய்வு விசை அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? போகாதான்னு தடுக்கும், அப்போ வைப்ரேஷன் ஆகாது. இதெல்லாம் தீர்மானிக்குது எதை? அந்த ஊடகத்தில் இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது இந்த தன்மையெல்லாம் பெற்றிருக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கங்க, கேட்டானா அடிங்க பார்ப்போம். விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள்? விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை பொருத்திக் கொள்வார்கள். அவை ஒலி அலைகளை, ரேடியோ. என்ன சார் காரணம்? விண்வெளி வீரர் எங்கே? சுனிதா வில்லியம்ஸா? எந்த லேயரில் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்தம்மா? எங்கே பார்த்தோம்? அந்த பார்த்தோமேங்க, 5 லேயர் பார்த்துருப்போம். இதில் வளிமண்டலத்தினுடைய அடுக்கு, சரியா? அடி அடுக்கு, படை அடுக்கு, நடு அடுக்கு, வெப்ப அடுக்கு, வெளி அடுக்கு. இதில் எந்த அடுக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்? வெப்ப அடுக்கில் தான் சுற்றி, 3ஆவதுலாம் இல்லை, வெப்ப அடுக்கில் தான் சுற்றிருக்கு. ஐனோஸ்பியரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதோட தூரம் எதுலேருந்து எது வரைக்கும்? எத்தனை கிலோமீட்டர்லேருந்து எத்தனை கிலோமீட்ரு? 400 80லேருந்து 600 கிலோமீட்ரு அதோட அடுக்கு. 400 கிலோமீட்ரு நடத்தணும், படிக்கிறீங்க. 600 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட திக்னஸ். அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, சரியா? அங்கே வளிமண்டலம் டென்சிட்டி ரொம்ப கம்மி, மாலிகுலும் ரொம்ப தள்ளி இருக்கும். அப்போ பேசினா அவங்களுக்கு கேட்குமா? ஏன்னா அங்கே கூட பாருங்கள், மாலிகுல் நடுவில் என்ன இருக்கும்? நெருக்கமாக இருக்கணும். இடையே குறைந்த அளவு உராய்வு விசை பக்கத்தில். அப்போ நான் பேசினா கேட்காது. அப்போ அவங்க எப்படி சார் பேசிக்குவாங்க அப்படின்னாக்கா, அது இல்லாமல் அவங்க என்ன போட்டிருப்பாங்க? சூட் போட்டிருக்கணும், இல்லைன்னா என்ன ஆயிரும்? செதறிடுவாங்க. இப்போ அவங்க தலை இது நம்ம டெலிஃபோன் மாதிரி தான், சரியா? அங்கே பாருங்க, இவங்க பேசுவாங்க இங்கேருந்து மைக்கில், அது வரும், அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவாக அந்த மைக்கு வெளியில் அனுப்பும். அதுக்கப்புறம் இவங்க இங்கே இருப்பாங்க. இங்கே உள்ளதை என்ன பண்ணும்?
அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்சர்வ் பண்ணி சவுண்டு வேவாக கன்வெர்ட் பண்ணி அவங்க காதில் போய் விழுகும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு என்ன தேவையில்லை? ஊடகம் தேவையில்லை. சரியா? கம்யூனிகேஷனுக்கு பயன்படக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அது தகவல் தொடர்புக்கு பயன்படக்கூடிய. வெரி குட். பார்த்தோம் இல்லைங்க, இப்போ தாங்க லைட்டில் பார்த்தோம். எல்லாமே கொஸ்டினுங்க. சரியா? அங்கே என்ன கொஸ்டின் கேட்பான்னு மட்டும் சொல்லித்தர அளவுக்கு நான் யார் கிடையாது, நான் மந்திரவாதிலாம் கிடையாது. அல்லது கொஸ்டின் பேப்பரை திருடிலாம் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் புரிய வைப்பேன். நீ எல்லாம் அதில் ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்பான், நீ ஆன்சர் பண்ணிக்கோ. அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஆமாம், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. எங்கெங்கே போனோம்? ரைட், அதான் சொல்கிறாங்க பாருங்கள். அவை ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன. எது அங்கே போட்டிருக்கான் பாருங்கள். விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அந்த சாதனம் என்ன பண்ணும்? ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றும். ஓகேவா? ரைட், மாற்றி கடத்துகின்றன. இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்பாடு பண்ணுறது. இப்போ நான் பேசுகிறது அங்கேருந்து கேட்குறீங்களா எல்லோரும் ஆன்லைனில்? இப்போ நான் பேசுகிறது சவுண்டு வேவ். சவுண்டு வேவ் என்ன பண்ணும்? இந்த கம்ப்யூட்ரு ரேடியோ வேவாக மாற்றிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் ரேடியோ வேவாக கன்வெர்ட் பண்ணி ஓஎஃப்சியில் அனுப்பும். அங்கே உங்கள் செல்ஃபோன் என்ன பண்ணுது? இப்போ இந்த ஓஎஃப்சியை ரிசீவ் பண்ணுது. அதான் அவங்க ரிசீவ் பண்ணி உங்களுக்கு என்னவா கொடுக்கும்? அந்த ரேடியோ வேவை ரிசீவ் பண்ணி சவுண்டு வேவாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குது. இதே மாதிரி தான் அந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்குதுன்றான். இயந்திர அலைகளின் வகைகள்: நெட்டலை, குறுக்கலை. இங்கே பாருங்க, ரெண்டு அலை இருக்குது. இப்போ கடல் வேவ் இருக்குல்ல, கடல் அலை, அது வந்து பார்த்திங்கன்னா குறுக்கலைன்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வெர்ஸ் வேவ். எனர்ஜி இந்த பக்கம் ட்ராவல் ஆகுது, அதானது அலை, காற்று அப்படி வச்சுக்கோங்க. இப்படி தானே ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிற திசைக்கு அந்த தண்ணி எப்படி இயக்கம் இருக்குது? குறுக்க போயிட்டு வருது, இப்படி போயிட்டு வருது. அதனால் அதுக்கு பேர் குறுக்கு அலை. இங்கிலீஷில் டிரான்ஸ்வெர்ஸ் வேவ். இப்போ கேட்பாங்க, கடல் அலை ஒரு எந்திர அலை, ஆனால் அது என்ன டைப்பு? ஆற்றல் பயணிக்கு. ஆற்றல்னா என்னது? அந்த கரையில் வந்து அடித்து உடைக்குது இல்லை, காற்றோட ஆற்றல். அந்த காற்றோட ஆற்றலை தண்ணி பெற்று அங்கே வந்து அடித்து உடைக்கும். ஆற்றல் இந்த திசையில் பயணிக்குது. பட் தண்ணி என்னாகும்? மேலே கீழே போயிட்டு வரும், இப்படி குறுக்கு போயிட்டு வரும். ஆற்றல் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக பொருள் அதிர்ந்தால் அல்லது பொருள் இயங்கினால் அதுக்கு பேர் என்னது? குறுக்கலை. டிரான்ஸ்வெர்ஸ் வேவ். டிரான்ஸ்வெர்ஸ் வேவ்ஸ். பாருங்க, குறுக்கலையில் துகள்கள் அதிவரும் திசையானது, துகள்னா அர்த்தம் தண்ணி மேலே போயிட்டு வருது, அலை பருவும் திசைக்கு செங்குத்தாக. அலை இப்படி பரவுது, இதனாவது இப்படி செங்குத்தாக போயிட்டு வருது. செங்குத்து தானே இது? எப்படின்னா இது செங்குத்து. வெர்டிகலாக. செங்குத்துனா இது வெர்டிகலாக இருக்கும். எடுத்துக்காட்டு, கம்பிகளை உருவாகும் அலைகள். அதே சவுண்ட் இருக்குல்ல, ஒலி அலை, அது வந்து நெட்டலை. இல்லையா? இப்போ நான் பேசுகிறேன், ஆற்றல் இப்படி சவுண்டு எனர்ஜி என்ன ஆகுது? உங்களை நோக்கி வருது. பட் மாலிகுல்லாம் எப்படி எதிரும்? அந்த சவுண்டு என்ன, சவுண்டு எனர்ஜி என்ன டைரெக்ஷனில் உங்களை நோக்கி வருது? நடுவில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாலிகுல்லாம் எப்படி வைப்ரேட் ஆகும்? அந்த ஒலி அலை ட்ராவலு, சவுண்ட் எனர்ஜி ட்ராவல் ஆகக்கூடிய திசைக்கு பேரலாக அதிரும் அல்லது திசையிலேயே அதிரும், இப்படி முன்ன பின்ன. கடல் அலை என்ன பண்ணும்? குறுக்க போயிட்டு வருது, அதனால் அது குறுக்கலை. சரியா? சவுண்டு எப்படி ஆகுது? இதுவும் எந்திர அலை தான். எந்திர அலையில் அது குறுக்கலை. எது? கடல் அலை, நீரலை. இது எந்திர அலையில் நெட்டலை. என்ன காரணம்? ஆற்றல் பயணிக்கும் திசையிலேயே அதிரும் அல்லது வைப்ரேட்ஸ் parallel to the energy flow. இங்கிலீஷில் நெட்டலையில் துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்கின்றன. புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் 4-5 கொஸ்டின் இருக்கு.
இதோட இருக்கட்டும், பார்ப்போம். இங்கே பார்ப்போம். பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு உதாரணம். இல்லை, 2 அலையுமே உருவாகும் பூகம்பத்தில். நம்ம இதில் பார்த்துருப்போம். தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்கிறானுங்க. பூகம்பத்தில் 3 விதமான அலை இருக்கும். 2 பாடி வேவ்ஸ் ஒன்று, சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஒன்று. இல்லை வேண்டாம், இது இருக்கட்டும், நான் சொல்கிறேன். எல்லாம் சொல்லிட்டுமா, இங்கேயே சொல்லி முடிச்சிடலாம். பூகம்பத்தில் எத்தனை அலை உருவாகும்? ஜியாகிரஃபி முடித்தவங்க ரீகால் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. புரியலாம் கேளுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. டைம் இருக்குது, நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த வருஷம் கிடைக்காட்டி அடுத்த வருஷம் போகணும். போன வருஷம் வேலைக்கு போகாதங்க என்ன பண்ணுங்க, இப்போ திரும்ப இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா இந்த தடவை கிடச்சிரும். உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கங்க. இது கேட்க மாட்டான், ஐயா எனக்கு புரியலை. புரியும், எல்லாத்துக்கும் புரியும். சாதாரண விஷயம் இது. உனக்கு வராது, புரியாது, நீ முட்டாளு, மக்கு, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. இது எனக்கு புரியும், எனக்கு சயின்ஸ் வராது, ஆர்ட்ஸ் வராது, அதெல்லாம் சும்மா. எல்லாமே புரியும் நம்மளை சுற்றியில் நடக்குது. சரியா? அந்த நெகட்டிவ் தாட்டு, ஆட்டிடியூடை தூக்கி எரிஞ்சிருக்கு, குப்பையில் போட்டு வாங்க. புரிஞ்சுதா? சரி. நிலநடுக்கம் நடக்கும்பொழுது என்ன ஆகும்? பி வேவ்னு பார்த்துருப்போம். 2 வேவ், பாடி வேவு, சர்ஃபேஸ் வேவ். இதில் பாடி வேவ் பூமிக்கு உள்ளேருந்து வரும். அதில் 2 பார்த்துருப்போம், பி அலை, எஸ் அலை. ஆமாம், இது பாடி வேவ். இந்த பி அலை வரும்பொழுது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகிறது. அப்போது பூமிக்கு உள்ளேருந்து எனர்ஜி இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். அங்கே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பூமிக்கு உள்ளேருந்து வருது. அப்போ மட்டும் இந்த மாலிகுல் என்ன ஆகும்? இப்படி வைப்ரேட் ஆகும். அப்போ பி அலை தான் என்ன மாதிரியானது? நெட்டலை. கேள்வி இதெல்லாம் ஜியாகிரஃபியில் இருந்து எடுத்தானா இந்த மாதிரி தான் எடுப்பான். 2வது ஒரு வேவ் ரெக்கார்ட் ஆகும். அப்போ மாலிகுல்லாம் எப்படி வைப்ரேட் ஆகும்? இப்படி வைப்ரேட் ஆகும். இப்படி எனர்ஜி இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இப்படி ரெக்கார்ட் ஆகும். அப்போ எஸ்எல்ஐ எப்படிப்பட்டது? குறுக்கலை. அவன் மொட்டையாக போட்டிருக்கான். பூகம்பத்தின் பொழுது உருவாகும் பி அலை தான் என்னது? நெட்டலைக்கு உதாரணம். ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அலைவை பயன்படுத்தி ஒருவர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம். அதை விட்டுருங்க. சீஸ்மோலஜி, சீஸ்மோகிராம் பார்த்துருப்போமா? சீஸ்மோகிராஃப் இதில் பார்த்தோம், ஜியாகிரஃபியில் பார்த்துருப்போம். அந்த நில அதிர்வுகளை பற்றி படிக்கிற படிப்பு பேர் என்னது? நில அதிர்வியல், சீஸ்மாலஜி. அவ்வளோதான். இவன் ஒரு அலையை மட்டும் போட்டிருக்கான். இவன் என்ன ஃபிசிக்ஸ் தானே, அதான் சொல்கிறேன். எல்லா சப்ஜெக்டினுடைய பேசிக் தெரிஞ்சவன் தான் புக்கு எழுதணும், எல்லாம் எழுதக்கூடாது. தப்பு பண்ணி வச்சுருக்கிறான். சரி, இதோடு இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இந்த பிச்சு இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒலி அலைக்கு ஒரு சில கேரக்டர்லாம் இருக்குது, என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்ப்போம்.